வணக்க நண்பர்களே, தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆவாரா அப்படிங்கிறது இப்போது பரபரப்பாக போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் குறைஞ்சபட்சம் அவர் 118 எம்எல்ஏக்கள் கையில் வச்சுருக்கணும். ஆனால் அவர் வச்சுருக்கிறது 108 எம்எல்ஏ தான். 10 எம்எல்ஏ பற்றாக்குறைங்கிறதால அவருக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போது அரசியல் களத்திலே பரபரப்பாக இருக்குது. தாவேக சார்பில் ஆதரவுக்காக நிறைய கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடைபெறுறதா சொல்கிறாங்க. குறிப்பாக தாவேக காங்கிரஸ் கட்சி கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க ஓகே சொல்லிட்டதாகவும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா எங்களுடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை மாற்றணும், தலைவரை மாற்றின பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறதாகவும் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்ததாக சொல்லப்படுது. அதாவது எடப்பாடி பழனிசாமி 47 எம்எல்ஏக்களை கையில் வச்சுருக்காங்க. அதில் அவங்க ஆதரவு கொடுத்தாங்கன்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடும். ஏன்னா இங்கே காங்கிரஸ் கிட்ட ஆதரவு கேட்டாங்கன்னா காங்கிரஸ் 5 எம்எல்ஏ மட்டும்தான் கையில் வச்சுருக்காங்க. மீதி உள்ள பற்றாக்குறையான எம்எல்ஏவுக்கு மற்ற கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி வரும். அதனால் ஏடிஎம்கே கிட்டே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு பேசுகிறதாகவும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இது போன்ற ஒரு குழப்பமான சூழ்நிலையில் டெல்லி வட்டாரங்கள் இந்த நிகழ்வை கூர்ந்து கவனித்து வரதா சொல்லப்படுது. அதாவது பிஜேபி ஏடிஎம்கே கிட்ட நீங்கள் ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் என்றும், காங்கிரஸ் தன்னுடைய கட்சி நிலைப்பாட்டை தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கறதா மாற்றிக்கிடுச்சு என்றும் ஒரு சில தகவல்கள் வெளியாகிட்டு வந்திருக்கு. ஒருவேளை ஏடிஎம்கே தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இதில் பிஜேபி தலையிடாது. ஏன்னா தாவேகாவோட ஆதரவு பிஜேபிக்கு பிற்காலத்தில் தேவைப்படலாம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் அலையன்ஸ் வச்சுக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பிஜேபி ஓரமாக ஒதுங்கி நிற்பதாகவும் ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு வராங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக திமுக அதிமுக என்ற பெரும் சாம்ராஜ்யமாக இருந்த இந்த கட்சிகள் இன்றைக்கி தாவேகாவுக்கு பின்னாடி நிற்குது. ஆக மொத்தத்தில் இப்போது அதிமுக எதிர்க்கட்சியாக கூட இல்லாத சூழ்நிலையில் எப்படியும் நம்ம ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நாம் நிலைப்பாட்டை தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேவுக்கு பின்னாடி போகாமல் டிஎம்கேவுக்கு முன்னாடி நிற்கலாம். ஆக மொத்தத்தில் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் அங்கே பேசிக்கிட்டு வரதா சொல்லப்படுது. இப்போது விஜய்க்கு யார் ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது போட்டிட்டு வர மாதிரி சூழ்நிலை கணிஞ்சிட்டு வருது. ஒரு பக்கம் ராகுல் காந்தி காங்கிரஸ் சார்பாக நாங்கள் ஆதரவு தரேன் அப்படின்னு சொன்னாலுமே காங்கிரஸ்கிட்ட இருக்கிறது 5 எம்எல்ஏ தான். மீதி இருக்கிற எம்எல்ஏவுக்கு எங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தாவேகா அதிமுகவோட ஆதரவை நாடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட்சத்தில் அதிமுகவும் ஒரு சில கோரிக்கையை வச்சு அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு தர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிமுகவுக்கு வேறு சான்ஸ் கிடையாது. ஏன்னா அதிமுக இப்போதைக்கு எதிர்க்கட்சியாக கூட இல்லைங்கும்போது அவங்க சட்டசபையில் ஓரமாக ஒதுங்கி உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலை வரும். ஆக மொத்தத்தில் தாவேக கூட கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைச்சதுன்னா அவங்க எப்பவும் போல் வழக்கமாக ஒரு ஆக்டிவாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். டிஎம்கேவுக்கு நம்ம பின்னாடி நிற்காம டிஎம்கேவுக்கு முன்னாடி நின்று நம்ம செயல்படுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம், அடுத்த எலெக்ஷனில் நம்ம கூட்டணி தொடரலாமா இல்லை தனியாக நிற்கலாமான்னு பார்த்துக்கலான்னு சொல்லி ஒருவித டீலிங் போட்டு தான் இந்த சப்போர்ட்டை கொடுப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா ஏடிஎம்கேவும் ஒரு 20-22% ஓட்டு வங்கி வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி தான். ஆக மொத்தத்தில் அதுவும் அடுத்த எலெக்ஷனில் நான் முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி அவங்க முன்னாடி நிற்பாங்க. ஆக மொத்தத்தில் அடுத்த எலெக்ஷனில் தாவேகா அதிமுக ரெண்டுமே கூட்டணி தொடராதுன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்போதைக்கு நிலைமையை சமாளிச்சாகணும். இப்போதைக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, டிஎம்கேவுக்கு நம்ம ஆதரவு தரக்கூடாது அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தாவேகாவுக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கே ஆதரவு கொடுக்கும். ஆக மொத்தத்தில் விஜயோட ஆட்சி அமையிறதுங்கிறது உறுதியாயிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்களும் கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்காரு, எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தன்னம்பிக்கையாக அவர் சொல்கிறத பார்த்து கண்டிப்பாக இது ஒரு டீலிங்கில் அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அதனால தான் விஜயும் தன்னம்பிக்கையாக 2 வாரத்தில் நான் பெரும்பான்மை நிரூபிக்கிறேன், இப்போதைக்கு ஆட்சி அமைக்க அலைங்கன்னு சொல்லி கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு வர்றதையும் கேள்விப்படுறோம். கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு தொங்கும் சட்டசபை நிலை ஏற்பட்டு இப்போ தமிழக அரசியல் வரலாற்றை ஒரு பரபரப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி வந்திருக்கு. ஏன்னா இதுக்கு எல்லாத்தையும் காரணம் விஜய்ங்கிற ஒரு தாக்கம் தான். விஜயோட தாக்கத்தால் டிஎம்கே சுத்தமாக சுருண்டு போய் கிடக்குது, ஏடிஎம்கேவும் பின்னுக்கு தள்ளப்பட்டுருச்சு. ஆக மொத்தத்தில் விஜய்ங்கிற புது வரவால் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களமும் மாறி நிற்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை விஜய் அவர்கள் தனி பெரும்பான்மை நிரூபிக்கலனாலும் வேறு எந்த கட்சியும் தனி பெரும்பான்மை நிரூபிக்கல அப்படின்னாலும் ஒருவேளை இங்கே ஜனாதிபதி ஆட்சி வந்தாலும் அடுத்த 6 மாதத்தில் எலெக்ஷன் நடந்தால் கூட விஜய் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிற அளவுக்கு மிஞ்சி ஓட்டு வங்கியை வச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் சொல்லிட்டு வருது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.